நீங்க வந்து நிறைய விவாதங்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்கீங்க. ஸோ அதன் வச்சுதான் அது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் தான். இது டாபிக் ரிலேட்டடா இல்லாம கூட இருக்கலாம். இங்க இருக்கக்கூடிய மீடியா வந்து அங்க நடத்தக்கூடிய டிபேட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு நியூட்ரலா இருக்கு, எந்த அளவுக்கு நியூட்ரலா இருக்கு, இல்ல எந்த அளவுக்கு பயஸ்டா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய பார்ட்டிசிபென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சார்ந்தவங்க வெவ்வேறு விதங்கள்ல வராங்க. கட்சி சார்ந்தும் வராங்க, இல்லைன்னா கட்சி சாராத அமைப்புல இல்ல கல்வியாளர் அந்த மாதிரியான போர்வையிலும் நிறைய பேர் வராங்க. ஆனா அவங்க பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை சார்ந்தவங்கன்னு நம்மளால சொல்ல முடியுது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய நியூஸ் ஆங்கரோ இல்ல அந்த நியூஸ் மீடியாவோ ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய அவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னா குறிப்பிட்ட ஒரு நெரேட்டிவை செட் பண்ற மாதிரி இருக்கா? ஸோ உங்களுடைய அனுபவத்துல இருந்து அது சொல்ல முடியுங்களா, எந்த அளவுக்கு அது அன்பயாஸ்டா இருக்கு? மீடியா எந்த அளவுக்கு அன்பயாஸ்டா இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லயும் நடக்கக்கூடிய டிபேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்த்தா புரிஞ்சுக்கிட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்பயாஸ்ட் அப்படின்றத விட ஓரளவுக்கு ஜனநாயகத்தன்மையோடு நடத்தப்படுகின்ற விவாதங்கள் அப்படின்றது வந்து இந்திய சூழல்ல தமிழ்நாட்டுல அதற்கான கணிசமான அளவுக்கான இடம் வந்து இருக்கிறது. எல்லோருடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்துவதற்கான ஓரளவுக்கான இடம் இருக்கத்தான் செய்கிறது என்று நான் உறுதியாக நம்புறேன். இன்னொன்னு, அந்த ஒவ்வொரு டிபேட்டை பொறுத்தவரையும் ஒவ்வொரு ஆங்கருடைய எக்ஸ்பர்டீஸை பொறுத்து அந்த டிபேட்டை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க. ஒரே டாபிக்ல வந்து ஒரு சிலரால ரொம்ப நல்லா பண்ண முடியும், ஒரு சிலருக்கு வந்து அது புது டாபிக்கா இருக்கும், அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கலாம். அதே போல எல்லாருக்குமே ஒரு நிலைப்பாடு இருக்கு, அந்த நிலைப்பாடுகளும் அந்த இதுல வெளிப்படத்தான் செய்யும். இப்போ தமிழ் மீடியாவை பொறுத்தவரையில நம்ம சூழல் வந்து இன்னமும் ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்றுதான் நான் நம்புகிறேன். கம்பேர் டு த ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் டிபேட்ஸ். ஹிந்தி அண்ட் நான் இங்கிலீஷ் டிபேட் கூட போயிருக்கேன். ஆனா அங்க போன போது அதை வந்து எப்படி எனக்கு விளக்குறதுனே தெரியல. நீங்க வந்து அங்க ஒரு பொருட்டாவே இருக்க மாட்டீங்க. அவங்களுடைய முழு சாய்வும் வந்து ப்ரோஸ்டேட்டா இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்க வந்து இரலவெண்டா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்குடா இங்க கூப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. இங்க வலது சரியாக இருந்தாலும் சரி, இடது சரியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பார்வையை வெளிப்படுத்துவதற்கான இடம் என்பது நம்முடைய சூழல்ல சரியாகத்தான் இருக்கிறதுன்னு நம்புறேன். அதனாலதான் ஆரோக்கியமான சில சண்டைகளை கூட நம்மால அந்த டிபேட்ஸுக்குள்ள போட முடியுது. அதை வந்து ரெண்டு தரப்புமே அந்த இடத்துல வந்து ஓப்பனா சில விஷயங்களை பேசுவதற்கான ஸ்பேஸ் வந்து இன்னும் தமிழ் மீடியா ஹவுசஸ்ல இருக்கு. அதனால பயாஸ்டு அன்பயாஸ்டு அப்படின்றத தாண்டி ஸ்டில் இட் இஸ் டெமோக்ராட்டிக் அப்படின்ற அந்த பதில நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப அன்சாட்டிஸ்ஃபைடு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இல்ல இல்ல என்ன ரியாலிட்டியோ அதுதான் சொல்றீங்க, அதுதான் கேக்குதான் ட்ரை பண்ணுங்க. இது இந்த கேள்வி மறுபடியும் ஒரு ரிப்பீட் ஆஃப் இதுக்கு முன்னாடி பேசின கேள்விகளோட ஒரு தொகுப்பா கூட இருக்கலாம். ஆனா பொதுவாகவே இந்த ஒரு பாலிசி மேக்கிங்ல வந்து இன்னைக்கு ஒரு எவல்யூஷன் வந்துருக்குல்ல. இன்னைக்கு வந்து ஒரு டங்ஸ்டன் இதை நம்ம கேன்சல் பண்ண வைக்கிறாங்க ஒரு சில ஃபீட்பேக் லூப்ல. ஆனா நம்ம இந்த சின்ன வயசுல இருந்து நிறைய இந்த கமிட்டிஸ் நம்ம கோத்தாரி கமிட்டி, நரசிம்மன் கமிட்டி, ஒரு துறை பெரும்பாலும் ஹெல்த் கேர்ல, எஜுகேஷன்ல, பேங்கிங்ல அப்படின்னு சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுக்கு கமிட்டிஸ் எல்லாம் போடுவாங்க. யஷ்பால் கமிட்டி, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டுட்டு வர கமிட்டிஸ் எல்லாம். இன்னைக்கு வந்து அமெரிக்கா இந்த டோஜ்னு ஒண்ணு கொண்டு வர்றாங்க. அவங்க இன்னைக்கு இந்த எவல்யூஷன் ஆஃப் இந்த பாலிசி மேக்கிங்ல வந்து, ஏன்னா எல்லார் கையிலயும் டெக்னாலஜி இருக்குது, எல்லாரும் இமீடியட்டா ரியாக்ட் பண்றாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் கமிட்டிஸ், ஒரு காலத்துல வந்து ஒரு கமிட்டி ஒரு ஹெட் போட்டாங்கன்னா ஹெட் யாருன்னு தெரியும், அவங்களுடைய வல்லாண்மை என்னன்னு தெரியும், அந்த மாதிரிலாம் தெரியும். இன்றைய காலகட்டங்கள்ல இந்த மாதிரிதான் ஒரு பாலிசி மேக்கிங் ஒரு கவர்மெண்ட் அணுகுதா கமிட்டிஸ்? ஏன்னா பல்துறை வல்லுநர்களோட இதை கொண்டு வரணும், அவங்களுடைய இன்புட்ஸை கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இந்த ஒரு 10 ஆண்டு காலத்துல இந்த பாலிசி மேக்கிங் எப்படி மாறி இருக்கு? இதுல ஜென்ரலாவே அடுத்து வேற கட்ட நகர்வுகள் இருக்குதா பாலிசி மேக்கிங்ல? ஒரு அரசாங்கத்துக்கு அவங்க வைக்கிற தேர்தல் அறிக்கை, நமக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு கட்டமைப்புகள், அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மாதிரி கேட்கிறேன். ஓகே 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 இல்ல, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை பொறுத்தவரையும் இதனுடைய பெரும்பான்மையான பாலிசி மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோ கார்பரேட் அல்லது வந்து ப்ரோ பிரைவேட் அப்படின்றதுதான் அதிகமாக இருக்கிறது. ப்ரோ பீப்புள் அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு மாற்றத்தை கண்டிருக்கிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படின்றது வந்து யூபி அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பின்னால வந்து நிறைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுடைய உழைப்பு இருக்கிறது.
சோனியா காந்தியினுடைய ஒரு கன்விக்ஷன் இருக்கிறது, மன்மோகன் சிங்கினுடைய ஒரு நேரடியான அதன் மீதான பார்வை இருக்கிறது. இது எல்லாமே வந்து சேர்ந்துதான் அந்த விஷயங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. ஆனா அது அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறதா, அதை வந்து இன்னும் மேலும் வலுச்சேர்ப்பதற்காக அந்த திட்டங்கள் வந்து இன்றைக்கு வடிவமைப்பு செய்யப்படுகிறதா அப்படின்றத எடுத்து பார்த்தோம் என்றால் அது அப்படி இல்லையோ அப்படின்னு தோணுது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை பொறுத்தவரையில அது வந்து நேரடியா மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீமின் மூலமாக நம்ம டைரக்டா மக்களோட பேசலாம். மக்கள் வந்து டைரக்டா அரசாங்கத்தினுடைய சில வேலை திட்டங்களை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க, அரசாங்கத்திலிருந்து நேரடியாக பணத்தை பெறக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா அது இன்றைக்கு அதை தாண்டி வேற என்ன செஞ்சிருக்குது அப்படின்ற எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றிய அரசினுடைய பல நேரங்கள்ல மாநில அரசுகளுக்கு தேவையான அந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான நிதி விடுவிப்பதிலிருந்து பல விஷயங்கள் இன்றைக்கு பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கிறது. தமிழ்நாடு கூட சமீபத்துல அந்த சிக்கலை எதிர்நோக்கி இருந்தது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. ரெண்டாவது, பொதுவாகவே பாலிசிஸ்ல இருக்கக்கூடிய அல்லது பாலிசி லெவல்ல இருக்கக்கூடியதுல அப்படின்னு பார்க்கும் பொழுது டாப் டவுன் அப்ரோச், பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமையா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லலாம். டாப் டவுன் பாட்டம் அப் அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் எளிமையா புரிஞ்சதுதான். பாட்டம் அப் அப்படின்னா கீழிருந்து மேலாக, டாப் டவுன் அப்படின்னா மேலிருந்து கீழாக. இந்த வடிகால் வளர்ச்சி மேலிருந்து கீழாக வடிந்து நமக்கு கடைசியாக வந்து சேருவது அப்படின்றது வந்து சொட்டு நீர் கூட வராது, சுத்தமாக உறிஞ்சி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேட்டினுடைய கைகள்ல அது சிக்கி இருக்கிறதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பெரும்பாலும் மானியங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. மானியங்கள் நிறைய அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது. அது கேஸ் மானியமா இருக்கு, அது வந்து வாலண்டரியா பலரையும் வந்து சரண்டர் பண்ண வச்சாங்க. பலரும் வந்து நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன், எனக்கு என்ன கேடு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வாலண்டரியா சரண்டர் பண்ணாங்க. சரண்டர் பண்ணும்போது இருந்த ரேட் என்ன, இன்னைக்கு இருக்கிற ரேட் என்ன? சரண்டர் பண்ணும்போது இருந்த காய்கறிகளுடைய விலை என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்கறியின் விலை என்ன? அப்போ இந்த எப்படி வந்து இந்த பஞ்சப்படி அப்படின்றது வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு இன்ஃபிளேஷனை சமாளிக்கிறதுக்காக, பணவீக்கத்தை சமாளிப்பதற்காக ஆண்டுதோறும் கணக்கிட்டு தரப்படுகிறதோ, மக்களுக்கு அது மானியம். மக்களுக்கு கொடுக்கப்படுற பஞ்சப்படிதான் மானியம். மக்களால வந்து அந்த பொருளாதார பணவீக்கத்தை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க திணறிடுவாங்க அப்படின்றதுக்காகத்தான் இந்த மானியம் அப்படின்றது கொடுக்கப்பட்டது. ஆனா கேஸ் மானியமா இருக்கட்டும் அல்லது வந்து பல்வேறு மானியங்கள் இந்த அரசாங்கத்தின் கீழே வந்து முடக்கப்பட்டிருக்கிறது, செயலற்றதாக மாற்றப்பட்டிருக்கிறது. இது எல்லாமே வந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது? சரி, நமக்கு மானியத்தை குறைச்சிட்டாங்க, அப்ப கவர்மெண்ட் இஸ் நாட் ரெடி டு கிவ் ஃப்ரீ மணி அப்படின்னு கொஞ்சம் ஒரு லேமன் டேர்ம்ல நம்ம சொல்லலாம். ரொம்ப சாதாரண பாருங்க, மக்களுக்கு காசு கொடுக்க கவர்மெண்ட் விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லேமனா அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா நமக்கு மட்டும்தான் அவங்க காசு கொடுக்க விரும்பல அப்படின்றதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னும் ரீசெண்டான டேட்டா கூட எடுக்கலாம். என் கையில வந்து எரிக் டவுசன்ட் எழுதிய பேங்க்ரோக்ரசி அப்படின்ற அந்த புத்தகம் இருக்கு. 2017 முதல் பதிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பேஜே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ரிவிலேஷனா இருக்கும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து தி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்றாங்க 2016. 2016 ஃபைல் பண்ண ஆர்டிஐல 29 பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் 1.14 lakh crores 1.14 லட்சம் கோடிகளை ரைட் ஆஃப் பண்ணிருக்கிறாங்க. 2013க்கும் 15க்கும் நடுவுல 2013க்கும் 15க்கும் நடுவுல மட்டும் இவ்வளவு பெரிய ரைட் ஆஃப் நடந்திருக்கு அப்படின்றது. இதுல பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும் பொழுது 29 பேங்க்குமே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இந்த பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் அப்படின்றது இன்றைக்கு எந்த அளவுக்கு ஏழை மக்களுக்கு சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது அப்படின்றத யோசிச்சு பார்த்தோம்னா இந்த எழுதி முடிக்கப்பட்ட அல்லது ரைட் ஆஃப் செய்யப்பட்ட கடன் வந்து எவ்வளவு பெருசு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து எந்த 2012 மார்ச்ல இயர் எண்டிங்ல இருந்ததை விட இது எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகம். மார்ச் 2012 பினான்சியல் இயர் எண்டிங்ல 15,551 கோடியாக இருந்த விஷயம் வந்து
52,542 கோடியாக மாறி இருக்கிறது. என்னன்னா பேட் டெப்ட்ஸ், ஸ்டேட் ஓன்ட் பேங்க்ஸினுடைய பேட் டெப்ட்ஸ் வந்து 15,000 கோடியிலிருந்து 52,000 கோடியாக மாறுகிறது 2012 மார்ச்சுக்கும் 15 மார்ச்சுக்கும் இடையில. அப்போ ஒரு பக்கம் ரைட் ஆஃப் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பேட் டெப்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ மானியம் அப்படின்றத பொறுத்தவரையில ஒரு பிரைவேட் செக்டாருக்கான மானியத்தை அரசாங்கம் குறைக்கல, நமக்கான மானியத்தை பெரிய அளவுக்கு குறைச்சிருக்கு. நமக்கான மானியம் குறைக்கப்பட்டது, பிரைவேட்டுக்கான மானியம் அதிகரிக்கப்பட்டது. விச் மீன்ஸ் நமக்கு நிறைய வேலை கிடைச்சிருக்கணும், விச் மீன்ஸ் நமக்கு நிறைய பணம் வந்து சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கணும், விச் மீன்ஸ் நம்மளுக்கு எம்ப்ளாயபிள் அல்லது எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கணும். ஆனா எதுவுமே நடக்கல. எதுவுமே நடக்காம என்ன மட்டும் நடந்திருக்கு அப்படின்னா பிரைவேட்டுக்கான மானியம் மட்டும் அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது. இது மட்டும் தான் அதிகரித்ததா அப்படின்னா 30% இருந்த கார்பரேட் டாக்ஸ 22% வரைக்கும் குறைத்து கொண்டு வந்தது இந்த அரசு. இப்போ இவ்வளவு பெரிய கார்பரேட் டாக்ஸ வந்து எதற்காக வந்து நம்ம தள்ளுபடி செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றதுதான் பெரிய கேள்வி. ஏன் தள்ளுபடி செய்கிறார்கள் அப்படின்னா முதலாளித்துவம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட முதலாளித்துவத்துக்கு, அதாவது முதலாளித்துவம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா மக்களை நான் நேரடியா சுரண்டி என்னோட லாபத்தை தேட்டி பார்த்தேன், ஆனா தேட்டுனது பத்தல. அப்போ கவர்மெண்ட் சுரண்டி வச்சிருக்கிறதையும் சேர்த்து எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலாளிகள் நம்முடைய முதுகில் சுரண்டப்பட்ட காசை நேரடியாகவும் நம்முடைய மார்பில் சுரண்டப்பட்ட காசை அரசாங்கத்திடமிருந்தும் பெற்றுக்கொள்வது அப்படின்றதுதான் இந்த கார்பரேட் வெய்வர் அப்படின்றத, அல்லது கார்பரேட் டாக்ஸ் கட் அல்லது ஹேர்கட் அல்லது வந்து ரைட் ஆஃப் என்னன்னாலும் சொல்லலாம். கார்பரேட்டுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா வகையான சலுகைகளும் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுகிறது நம்மிடமிருந்து பறித்து, அவர்களுக்கு நீர் கொடுக்கப்படுகிறது நம்மிடமிருந்து குறைத்து, அவர்களுக்கு மானியம் கொடுக்கப்படுகிறது நம்மிடமிருந்து பிடுங்கி, இப்படி எல்லாமே அந்த பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப பாலிசி மேக்கிங்ல என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு லார்ஜர் ப்ரோ கார்பரேட் அல்லது வந்து ப்ரோ பிரைவேட் அப்படின்ற பார்வை அதிகமாகவும் ப்ரோ பப்ளிக் அப்படின்றது ரொம்ப 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 குறைவாகவும் மாறி இருக்கிறது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கேஸ் மானிய கட் அப்படின்றதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். கடைசியா கேஸ் மானியம் அப்படின்றத நம்ம கண்ணால் பார்த்து காதால் கேட்டு மனதால் உணர்ந்து அப்படின்ற காலகட்டம் வந்து 2014 மலையேறி போனது அப்படின்றதுதான். இன்றைக்கு கேஸும் வாங்க முடியல, கேஸ்ல வச்சு சமைக்கிறதுக்கு பாத்திரமும் வாங்க முடியல, அந்த பாத்திரத்துல உள்ள போடுறதுக்கு பொருளும் வாங்க முடியல அப்படின்ற நிலையில ஏழை மக்களுடைய வாழ்வாதாரம் தள்ளப்படுகிறது அப்படின்றது. இந்த தள்ளப்பட்டதற்கு முக்கியமான காரணமாக இப்போது பலரும் எழுதி கொண்டிருப்பது கொரோனா அல்லது கோவிட் காலகட்டம். கோவிட் காலகட்டத்துல வந்து குறைந்தபட்சம் அரசாங்கம் என்ன செய்ய முன் வந்தது அப்படின்னா ரேஷன் கடைகளின் மூலமாக ரேஷன் பொருட்களை கொடுப்பது, கோதுமை கொடுப்பது, அரிசி கொடுப்பது, அதற்கு பிறகு அது ரெகுலரா கொடுப்பது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு முன் வந்தார்கள். ஆனால் அதை வாங்கக்கூடிய இடத்தில் மக்கள் இருந்தார்களா அப்படின்னா அவர்கள் தெரு தெருவாக நடந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு போதிய ரயில் கூட இல்லாமல், குடிக்க பால் கூட இல்லாமல் ரோட்டில் விழுந்து செத்தார்கள் அப்படின்ற அந்த அவலங்களை நாம் கண் முன்னாடி பார்த்திருக்கிறோம். அதை நாம் மறந்துவிட்டு நகரக்கூடாது அப்படின்றத ஒரு எச்சரிக்கையாகவே நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். இந்த பேசிக்கான ஃபிளாவை சரி செய்யாம நம்ம வேற என்ன செய்ய போறோம் அப்படின்றது தெரியல. ஓரளவுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு இன்னும் கூட விரிவா பேசலாம் இன்னொரு முறை. நன்றி இந்திரகுமார் தோழர். சஞ்சய் தோழர், நீங்க உங்க கேள்வி கேட்குறீங்களா? தோழன், நம்ம இப்ப நீங்க ஃபுல்லா சொன்னதுல இருந்து நமக்கு நல்லா புரிஞ்சதுன்னா மாநில அரசு வந்து அதுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் மத்திய அரசு கிட்ட இருந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டிருக்கு, நேரோ டவுன் செய்யப்பட்டிருக்கு. இப்ப இருக்க மாநில அரசு அத பீப்புள் மேல அந்த ப்ரெஷரை பீப்புள் ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அபார்ட் ஃப்ரம் ஃபைட்டிங், அதுக்கான விஷயத்த ஃபைட் பண்ணி வாங்குறாங்க. அது இல்லாம நம்ம மாநில அரசு, இப்ப இருக்க மாநில அரசு நிறைய முன்னெடுப்பு எடுத்து அதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே.
இப்போ ஒன்றிய அரசு இல்லாமல் அல்லது ஒன்றிய அரசினுடைய உதவி இல்லாத சூழ்நிலையில் சமாளிப்பதற்கு தமிழ்நாடு முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மாற்று திட்டங்கள் அப்படின்னா, நம்பர் 1 மெட்ரோ ரயில் திட்டம் அப்படின்றத பொறுத்தவரையில மெட்ரோ ரயில் திட்டத்துல அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் ரெண்டுமே பங்குதாரராக இணைந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள், அதாவது CMRL அப்படின்றத உருவாக்கி அதன் மூலமாக ப்ராஜெக்டை செய்யறது அப்படின்றதுதான் அந்த திட்டத்தினுடைய தோற்றுவாய் நோக்கம். முதல் நிலையில அந்த திட்டம் அப்படித்தான் தொடங்கப்பட்டது. ஆனா 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்காக ஒப்புதலை நாம் கேட்ட பொழுது அதற்கான ஒப்புதல் அப்படின்றது ஒன்றிய அரசாங்க தரப்பிலிருந்து இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப தமிழ்நாடு அரசு என்ன செய்கிறது அப்படின்னா, இதற்கு மேலும் இழுத்தடிக்க முடியாது அப்படின்ற கட்டத்துல தமிழ்நாடு அரசு தானே அந்த நிதியை வந்து தன்னுடைய மூலதன வளங்களிலிருந்து திரட்டி அந்த வேலையை வந்து தொடங்குகிறது. அந்த வேலையை தொடங்கியதற்கு பிறகு நாம வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இந்த இதை சமாளிக்கிறது கஷ்டங்கும் பொழுது நம்ம கூடுதலான பிரஷரை முன்வைக்கணும். அதற்கு பிறகு அது தொடர்பான நிதி விவகாரங்களை ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட சொன்னார். முன்னுக்கு பின் மாறான தகவல்களையும் சில நேரங்கள்ல வந்து ஃபேக்கான தகவல்களையும் கூட அவர் வந்து பகிர்ந்திருந்தார். அதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆனதற்கு பிறகு இப்போது ஓரளவுக்கு அந்த திட்டம் குறித்து கவனம் கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய தொடர் போராட்டம். அதே போல ஜிஎஸ்டிக்கான இழப்பீட்டு நிலுவைத் தொகை அப்படின்றதை பொறுத்தவரையில தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்ததன் விளைவாக ஒன்றிய அரசு அதற்கு பிறகு அதனுடைய பங்கு தொகையை விடுவிக்க முன் வந்திருக்கிறது. அதற்கு அடுத்து வெள்ள பாதிப்பு அப்படின்றத பொறுத்தவரை நான் ஒன்னொன்னா என்னுடைய நினைவில் இருப்பதெல்லாம் வரிசையா லிஸ்ட் பண்றேன். வெள்ள பாதிப்பு அப்படின்றத பொறுத்தவரையில தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட பல நூறு கோடி ரூபாய் செலவுகள்ல தமிழ்நாடு முழுக்க பல்வேறு பணிகளை செய்து கொண்டேதான் இருக்கிறது. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அப்படின்னு ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டது. ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நேரடி மேற்பார்வையின் கீழே அந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகத்தான் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. ஆனால் எங்கெல்லாம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் வெள்ளம் மிதந்தது. தூத்துக்குடியில ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. 2021 என்ன நடந்துச்சுன்றத பார்த்தோம். அம்பத்தூர் ஸ்மார்ட் சிட்டியாகத்தான் டெவலப் பண்ணப்பட்டது. அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஸ்மார்ட் சிட்டியினுடைய முக்கியமான தத்துவமே என்னன்னா, அவங்க சொன்னது டிசாஸ்டர் ரெசிலியன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. டிசாஸ்டர் ரெசிலியன்ட் ஸ்ட்ரக்சரா பில்ட் பண்ணப்பட்ட அம்பத்தூர் ஏன் தண்ணிக்குள் போனது? டிசாஸ்டர் ரெசிலியண்டா கட்டப்பட்ட டிநகர் ஏன் தண்ணிக்குள்ள போச்சு? டிசாஸ்டர் ரெசிலியண்டா கட்டப்பட்ட தூத்துக்குடி ஏன் தண்ணிக்குள்ள போச்சு? அப்போ உண்மையிலேயே அது டிசாஸ்டர் ரெசிலியண்டா அல்லது திட்டத்திற்கான பணத்தை விரயம் செய்வதற்கான நகர்வுகளா அப்படின்றத எடுத்து பார்த்தோம் என்றால் ஒன்றிய அரசினுடைய ஃபெயிலியரை அந்த இடத்துலதான் பார்க்க முடியும். தமிழ்நாடு அரசு அது குறித்தான ஒரு ஆய்வறிக்கையை கூட திருப்புகழ் IAS தலைமையில உருவாக்கியது. அந்த அறிக்கையை கூட இன்னும் வெளியிடலன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கை விரைவாக வெளியில் வர வேண்டும். அதுவும் மக்கள் மத்தியில விவாதிக்கப்பட வேண்டும். கூடுதலா கல்வித்துறை அப்படின்றத பொறுத்தவரையில இந்தியாவிலே அதிகமான நிதி ஒதுக்குகின்ற முதன்மையான மாநிலத்தில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. கிட்டத்தட்ட 44,000 கோடி. 2,000 கோடி நிதி அப்படின்றது நமக்கு வரவேண்டிய தொகை. வரவேண்டியதற்காக நாம் தொடர்ந்து சண்டை போடுறோம். அதற்காக கல்வித்துறையில செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை செயல்படுத்தாம முடக்கி இருக்கமா அப்படின்னா அப்படி முடக்கல. அந்த வேலைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆசிரியர்களுக்கான சம்பளமா இருக்கட்டும், பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கட்டும், பள்ளி வளர்ச்சியாக இருக்கட்டும், பேராசிரியர் அன்பழகனார் பேர்ல கட்டடங்களை மேம்படுத்துவதற்கான நிதி ஒதுக்குவதாக இருக்கட்டும், இப்படி எல்லா வகையிலும் எல்லா வேலைகளும். இப்ப பேனா செலவு வச்ச போது கூட பில்டிங் நல்லால உங்களுக்கு பேனா கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, பள்ளிக்கூட பில்டிங் நல்லால உங்களுக்கு பேனா கேக்குதா அப்படின்னு பேனாவுக்காக ஒதுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட தொகை வந்து 80 கோடி. பேராசிரியர் அன்பழகனார் பேர்ல அந்த திட்டம் தொடங்கப்பட்ட முதலாண்டிலேயே 800 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. பல பள்ளிகளுக்கும் இன்று அது விரிவுபடுத்தப்பட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் மேம்படுத்தப்படுகிறது. அப்போ பள்ளி கல்வித்துறை வந்து அந்த திட்டத்தை காரணமாக வைத்து அல்லது வந்து சமர சிக்ஷா அபியான்ல வரவேண்டிய நிதியை காரணமாக வைத்து திட்டங்களை முடக்கி இருக்கிறதா அப்படின்னா திட்டங்களை முடக்கவில்லை. தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியதை தன்னுடைய நிதி ஆதாரங்களிலிருந்து தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இந்த RTE அப்படின்னு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ன்றது கீழே பள்ளிக்கூடத்துல 25% இடங்கள்ல வந்து மாணவர்களுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீக்கர் செக்ஷன்ஸ் OBC SC/ST மாணவர்களுக்கு குறிப்பாக இடத்தை வழங்க வேண்டும் அப்படின்றது அந்த திட்டத்தினுடைய நோக்கம். அதை செயல்படுத்துவதற்கு தனியார் பள்ளிகள்ல செயல்படுத்துவதற்கு அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து நம்ம கிட்டேயே வந்து பணத்தை கேட்கிறாங்க. அந்த பணத்தையும் கூட இப்போது மாநில அரசே தான் கொடுப்பதற்காக வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்னு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி அப்படின்றத பொறுத்தவரையில
எல்லாரும் தொடர்ந்து பேசுறது என்ன அப்படின்னா, வீட்டு வரி ஏறிடுச்சு, சொத்து வரி ஏறிடுச்சு, மின்சார வரி ஏறிடுச்சு, குப்பைக்கு வரி போடுறாங்க. எல்லாமே வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற எதிர்கட்சிகளாலும் தொடர்ந்து முன்வைக்கின்ற ஒரு சிக்கலா மாறி இருக்கிறது. ரொம்ப குறைவான அளவில் தான் அந்த வரிகள் எல்லாம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் கூட அது ஏன் வந்து பேசுபொருளா மாறுது அப்படின்றத யோசிக்கணும். கடந்த நிதிக்குழுவினுடைய பரிந்துரையில முக்கியமான ஒரு அங்கம் என்ன அப்படின்னா, ஐ திங்க் 11th ஃபினான்ஸ் கமிஷன் அல்லது எந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு பிறகு ஞாபகம் இல்ல, தொடர்ச்சியாக லோக்கல் பாடிஸுக்கான கிராண்ட்ஸ் அப்படின்றது வந்து தொடர்ந்து அதுல ஒதுக்கீடு செய்யப்பட்டு கொண்டே வந்தது. அப்போ லோக்கல் பாடிஸுக்கான கிராண்ட்ஸ், அதாவது ரூரல் லோக்கல் பாடிஸ், அர்பன் லோக்கல் பாடிஸ், ஊரக மற்றும் நகர்ப்புற இந்த 2 பகுதிகளிலுமே பார்த்தோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதி, அதாவது நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, இந்த எல்லா அமைப்புகளுக்குமான நிதியை பெறுவதற்கு எல்லாத்தையும் நாங்க கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னா அந்த உள்ளாட்சி அமைப்புகள் ஓரளவுக்கு தன்னிறைவை எட்டக்கூடிய வகையில் சில வேலைகளை செய்திருக்க வேண்டும். என்னென்ன செய்யணும்? சொத்து வரியை இத்தனை சதவீதம் உயர்த்த வேண்டும். அப்படி சொத்து வரியை உயர்த்தாவிட்டால் மானியம் கிடைக்காது. இது ஒண்ணு. இப்படி ஒவ்வொரு உள்ளாட்சிக்கும் வர வேண்டிய நிதி கூட வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுவும் கூட 3000 கோடியிலிருந்து 5000 கோடி வரைக்கும் அதற்கான கணக்கீடும் வரும் நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துல என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, மாநில அரசு உயர்த்த வேண்டியது இருக்கிறது. உயர்த்துறது மட்டும் இல்ல, அப்படி மாநில அரசு அல்லது வந்து அந்த நகராட்சி அமைப்புகள், மாநகராட்சி அமைப்புகள், ஊராட்சி அமைப்புகள் வந்து அந்த வரியை உயர்த்தாவிட்டால் அவங்களுக்கு தனிப்பட்ட லாப நோக்கம் இருக்கிறது அப்படின்னு பினான்ஸ் கமிஷன் டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதை வைத்து நாம ஏற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை இந்த அரசு தொடர்ந்து, ஒன்றிய அரசு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. அதையும் வந்து நாம சமாளித்து, அது இல்லைனாலும் கூட ஊரக உள்ளாட்சியா இருக்கட்டும், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளா இருக்கட்டும், அதாவது ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இந்த எல்லா அமைப்புகள்லையும் தொடர்ந்து குடிநீர் வழங்கல் மாதிரியான வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சாலை பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அவ்வப்போது தொய்வு ஏற்பட்டாலும் கூடுமான அளவுக்கு சாலைகள் பராமரிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. தெருவிளக்குகள்ல இருந்து பல விஷயங்கள் தொடர்ச்சியாக அதனுடைய வேலைகளை தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்போ நாம எங்க இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடிப்படையில நடக்கிற வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாலே தமிழ்நாடு அரசு கூடுதலாக சுமையை தன் மீது ஏற்றிக்கொண்டு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அதை புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுதான் எல்லா பெரும்பான்மையான துறைகளினுடைய யதார்த்த நிலவரமாகவும் இருக்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் அப்படின்றத பொறுத்தவரையில பல்கலைக்கழக மானியங்கள்லையும் கூட பல நேரங்கள்ல நமக்கு வருவது கிடையாது. தமிழ்நாட்டிலே குறிப்பா வந்து எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு நிதி அப்படின்னா அது எல்லாத்தையும் விட அதிகமான நிதி சாஸ்திரா பல்கலைக்கழகத்துக்கு கொடுப்பாங்க. அது ஏன் சாஸ்திராவுக்கு மட்டும் அதிகமான நிதி தனிப்பட்ட முறையில கொடுக்கப்படுது? அதை கேள்வி எழுப்ப முடியல. ஒன்றிய அரசு அதிகாரத்தை தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய வேலைகளை தமிழ்நாடு அரசு நிறுத்தி விட்டதா அப்படின்னா இல்ல, அதை தொடர்ந்து செய்ய வேண்டி இருக்கிறது. அதுல முன்ன பின்ன பல பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனைகளை சமாளித்து தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்கின்றோம் அப்படின்றதுதான் யதார்த்தம். இதுதான் சிச்சுவேஷன். தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்ல, ஒவ்வொரு மாநில அரசும் இதை சமாளிப்பதற்காக போராடி கொண்டே இருக்கிறது. இதுல கூடுதலாக வெள்ள பாதிப்புகள் அப்படின்னு ஒரு பொழுது அதிலாவது ஒன்றிய அரசு தேசிய பேரிடர் மேலாண்மை அல்லது தேசிய பேரிடர் நிவாரண மேனேஜ்மெண்ட் அல்லது ரிலீஃப் அந்த ஃபண்ட்ஸை வந்து ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னா அதுலயும் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டுக்கு குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலத்துக்கு ஒப்பிடுகையில் கேரளாவுக்கு குறைவாகத்தான் ஒதுக்கப்படுகிறது. பிரதமரினுடைய தனிப்பட்ட நிவாரண நிதி அப்படின்னு ஒண்ணு இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்னு ஒன்று இருக்குது. அந்த ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து குஜராத்துக்கு லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க இறந்து போனவர்களுக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து போனவர்களுக்கு அதுல லட்சக்கணக்கில் பணம் கிடைக்காது. அப்படின்னாலும் கூட தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு ஆன இழப்பீட்டு தொகையை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அப்ப பாதிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனிநபரிலும் தொடங்கி பாதிக்கப்படுகின்ற நிறுவனங்கள் வரைக்கும், பாதிக்கப்படுகின்ற திட்டங்கள் வரைக்கும் எந்த அளவுக்கு குறைந்தபட்ச பாதிப்போடு நம்மால் இந்த வேலைகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு அரசு அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. அதில் வரக்கூடிய விமர்சனங்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நீங்க பேசுனதுல ஒன்னு சொன்னீங்க இல்லையா, one size does not fit at all states. எனக்கு ஒரு கேள்வி, இது எந்த ஸ்டேட்டாவது ஃபிட் ஆயிருக்கா? ஏதாவது இந்த 3 ஆட்சி நடத்திருக்காங்கல்ல பிஜேபி, ஏதாவது ஒரு ஸ்டேட் அவங்களோட ஸ்கீம்ஸ்னால டெவலப் ஆன மாதிரி ஏதாவது இருக்கா?
இப்ப ஒரு விஷயம் சொல்லலாம். இப்போ இந்த அரசால கொண்டு வரப்பட்டதல்ல, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்றது வந்து எல்லா மாநிலங்கள்லயும் அது வந்து ஓரளவுக்கு கணிசமான அளவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கி இருந்தது. தமிழ்நாட்டுல அது குறிப்பா தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அது குறித்து நிறைய கூட்டங்களையும் விழிப்புணர்வையும் கொடுத்திருக்கிறது. நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். நம்ம பல நேரங்கள்ல நம்ம தெருக்கள்லயே பார்த்திருப்போம். அரசு பள்ளிகள் இருக்கு, அரசு ஆரம்ப பள்ளிகள் இருக்கு அப்படின்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ல, அந்த பில்டிங்ல ஒரு பென்சில் படம் போட்டு முன்னாடி ஒரு பொண்ணும் பின்னாடி ஒரு பையனும் கையில ஒரு பேப்பரோட கையில ஒரு புக்கோட உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான படம், அனைவருக்கும் கல்வி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது மாதிரியான விஷயங்கள் பல மாநிலங்கள்ல ஒரு முக்கியமான மாற்றத்தை தாக்கத்தை கொடுத்திருக்கலாம். ஆனா எல்லா திட்டங்களும் எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தி இருக்கிறதா அப்படின்னா பெரும்பாலான நேரங்கள்ல இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்கி நிவாஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை பத்தி இவங்க சொல்றாங்க ஒன்றிய அரசு. இந்த சக்கி நிவாஸ்ன்ற கான்செப்ட் வந்து மோடி அரசாங்கம் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. இல்ல, ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் அப்படின்ற பேர்ல இந்திரா காந்தி பீரியட்லயே தேசிய அளவுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் கிராமப்புற நகர்ப்புற பகுதிகளில இருந்து மைக்ரேட் ஆகி வாழக்கூடிய ஒர்க்கிங் உமனுடைய கண்டிஷன்ஸை அவங்களுடைய ஹேபிட்டை பாதுகாக்கணுன்றதுக்காக அவங்களுக்காக இந்த ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் அப்படின்றது அப்போதே உருவாக்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. இப்ப இது இன்றைக்கும் நம்ம அதனுடைய கம்பேரிசன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டாவே இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்கீம்ஸ்ல வந்து உத்தரப்பிரதேசம் வந்து சொல்ல போனா அவங்களுடைய பாப்புலேஷனுக்கு அவங்க ரிசீவ் பண்ற ஃபண்டுக்கு அந்த மாநிலத்தில் வந்து இருக்கிறதுலே அதிகமான ஹாஸ்டல்ஸ் அந்த ஊர்ல தான் இருந்திருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறதா அப்படின்னா இல்ல. மற்ற கேரளாவை கம்பேர் பண்ணும்போது கேரளாவுடைய பாப்புலேஷனுக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் அளவுக்கு கூட இங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் வந்து அவங்களுடைய பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு போதுமானதாக இருக்கிறதா அப்படின்னா இல்ல. இப்போ இதுலயும் ஃபிட் ஆகல. இப்படி ஒவ்வொரு ஸ்கீம் வைஸ் எடுத்து பார்த்தாலும் எல்லா ஸ்கீம்ஸும் வந்து ஏதாவது ஒரு மாநிலத்திற்கு சரியான வகையில் பலனளித்திருந்தாலும் கூட அந்த மாநிலம் இன்னைக்கு இந்தியாவிலேயே நல்ல மாநிலமாக முன்னேறிய மாநிலமாக வளர்ந்து வந்திருக்க வேண்டும். கண் முன்னாடி அதற்கான சாட்சியங்களை நிறுத்தி இருக்க வேண்டும். இருப்பதிலேயே அதிகமான நிதியை ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நிதியாண்டும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்தினுடைய வளர்ச்சி வந்து குறைவா இருக்கணும் அப்படின்றது நம்முடைய நோக்கம் அல்ல. அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலம் தான். அங்கேயும் நம்மள மாதிரி ஒரு ஓபிசி, நம்மள மாதிரி ஒரு எஸ்சி, நம்மள மாதிரி ஒரு எஸ்டி, நம்மள மாதிரி ஒரு ஒர்க்கிங் கிளாஸ், நம்மள மாதிரி ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் தான் அங்கேயும் இருக்கிறான். அவனும் வாழணும், அவனும் நல்லா வளரணும் அப்படின்றதுதான் நம்முடைய நோக்கம். அதனாலதான் தமிழ்நாட்டுல வட இந்திய தொழிலாளர்கள் மீது தனிப்பட்ட முறையில தாக்குதலை நடத்தினாலும் கூட அவனை ஏன்பா அடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்கறதுக்கு காரணம் வந்து அதுதான். இங்க வரக்கூடிய பியூரோக்ராட்டிக் நான் தமிழ் இன்ஃப்ளூயன்ஸை பத்தி யாருக்கும் பிரச்சனை இல்லை. இங்க இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகள்ல வந்து, அதாவது ஒன்றிய அரசு துறைகள் இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள்ல முக்கிய பொறுப்புகள்ல நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர் அல்லாமல் வெவ்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்களை இங்கே நிரப்புவதை பார்த்து யாருக்கும் கோவம் வர்றதில்லை. கலெக்டரை பார்த்து யாரும் இந்த வேகத்துல ஓடுறது இல்லை. ஆனா ஒரு 100 ரூபாய் கூலிக்கு வேலை பார்க்குற ஒருத்தரை பார்த்து அடிக்கிறதுக்கு ஓடுறோம் அப்படின்னா அங்க ஏன் அது தடுக்கிறோம் அப்படின்னா காரணம் அங்கேயே அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான். அப்போ அந்த மாநில அரசு அந்த மாநிலத்தினுடைய அளவுக்கு ஏற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் கையில் எடுத்துக்கணும். அப்போ ஓரளவுக்கு இன்னைக்கு சில மாநிலங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் கூட அதன் காரணமாக ஏற்படுகின்ற பொருளாதார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்து மக்களுடைய வாழ்நிலை முன்னேற்றத்தை சாத்தியப்படுத்த வேண்டும். இதுதான ஒரு மனுஷனுடைய வாழ்நிலை உயர்வதற்கான வழிவகை. இதுக்கு ஆடான்ஸா தானே எல்லாமே வந்து சேரணும். அப்ப அப்படி சேர்ந்திருக்கா அப்படின்னா இல்லையே அப்படின்றதானே. அப்படி இருந்திருந்தால் உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு நல்ல மாநிலமாக வளர்ந்த மாநிலமாக இருந்திருக்கும். குறிப்பா உத்தரப்பிரதேசத்திற்குள் செயல்படுத்தப்படுகின்ற ரயில்வே திட்டங்களுக்கான பணத்தை கம்பேர் பண்ணும்போது ஒட்டுமொத்த சதன் ரயில்வேஸும் கம்மிதான். இப்ப அந்த அளவுக்கு அதிகமான நிதி அங்கு கொட்டப்படுகின்ற நிதி என்ன ஆகுறது அப்படின்னா, அப்போ சட்டையவே கொடுத்தாலும் போட்டுக்க முடியாத ஒரு நிலையில ஒரு மாநில அரசு இன்னமும் துடித்து கொண்டிருக்கிறது அப்படின்றதுதான் ரியாலிட்டி. அப்போ ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டமிடலின் பேரில் நடக்கின்ற பெரும்பான்மையான திட்டங்கள் வந்து தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றதை விட அது வந்து தான் சொல்லுகின்ற நோக்கத்தையாவது குறைந்தபட்சம் நிறைவேற்றி இருக்கிறதா அப்படின்னா நிறைவேற்றலையோ அப்படின்றதுதான் சந்தேகமா இருக்கு.
கூடுதலாக இந்த PM ஆவாஸ் யோஜனா மாதிரியான திட்டங்கள்லாம் குறிப்பிடலாம். அந்த திட்டங்கள் வந்து கேட்கறப்ப நல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை மாநில அரசு கொடுக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை மக்கள் ஒன்றிய அரசு கொடுக்கும், மீதி இருக்கக்கூடிய தொகையை மக்கள் கடன் வாங்கி கட்டி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை வகுக்கிறது. அப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, மக்கள் கொடுக்க வேண்டிய அந்த தொகையினுடைய 90% பங்கை வந்து மாநில அரசே எடுத்துக் கொள்ளுகிறது. அப்போ மக்களிடமிருந்து மிக குறைந்த அளவிலான பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு, அதுல நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ரூரல், அர்பன், கிராமின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ஏற்ற வகையில தமிழ்நாடு அரசு கூடுதல் நிதியைத்தான் அதுல வந்து ஃப்ளோ பண்றாங்க. அப்போ தன் கையில் இருக்கக்கூடிய நிதி ஆதாரத்தை தான் அதிகம் கொட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்போ உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள்ல அவங்க பெறக்கூடிய தொகையும் அதிகம். அப்ப அவங்கள்ட்ட உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய ரிசோர்சஸ், இவ்வளவு ரிசோர்சஸும் அங்க என்ன ஆகுது அப்படின்றதுடைய ஒரு டிரான்ஸ்பரண்டான டேட்டாவை ஒன்றிய அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும். அவங்க வந்து சில ஃபிகர்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க. எதுல? நித்தி ஆயோகனுடைய டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல வெளியான சில குறிப்புகள்ல பார்க்கும் பொழுது ரொம்ப பாயிண்ட் வைஸா சில டேட்டாஸ் மட்டும் தான் நம்மளுக்கு காட்சிப்படுத்தி இருப்பாங்களே தவிர ரொம்ப பர்டிகுலரா இந்த திட்டத்தினுடைய ஓவரால் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றது குறித்தும் அதனுடைய பயனாளிகள் எண்ணிக்கை குறித்தும் இல்லை. இதுல இன்னும் கூடுதலா என்ன அப்படின்னா, பல மாநிலங்களுக்கு போய் சேர வேண்டிய PM ஆவாஸ் யோஜனாவுடைய தொகை சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் திருப்பி விடப்பட்டிருக்கிறது அப்படின்ற டேட்டா கூட இடையில 1-2 ஆண்டுகள்ல வெளியானத செய்தி குறிப்புகள்ல நம்மளால பார்க்க முடியும். அப்போ யாருக்காவது இது ஃபிட் ஆயிருக்கா அப்படின்னா, நமக்கு இது ஃபிட் ஆகலன்றதை நம்ம உறுதியா சொல்லலாம். மற்ற மாநிலங்களுக்கும் கூட இது பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கிறதா அப்படின்னா, அப்படி கொடுக்கலையோ அப்படின்ற சந்தேகம் வருகிறது. உறுதிப்படுத்துவதற்கு நாம வேணா பரிசோதித்து பார்க்கலாம் என்ன இருக்கிறது அப்படின்றத. இப்ப நம்ம எஜுகேஷன், எக்கனாமி அதெல்லாம் பேசணும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை வாட்டர் டிஸ்பியூட் பிட்வீன் ஸ்டேட்ஸ். இதுல என்ன மாதிரி மெத்தன போக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கடைபிடிக்குது அந்த மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான விஷயத்துல? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? காவிரி பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை மாதிரியான சிக்கல்களை கேக்குறீங்களா? ஆமா. காவிரி முல்லை பெரியாறு விவகாரத்தினால ஓரளவுக்கு சொல்ல முடியும். ஆனா மற்ற மாநிலங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நீர் விவகாரம் பற்றி நமக்கு தெரியல. காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு முறையும் வந்து நாம தொடர்ந்து போராட்டத்தை தான் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. கர்நாடகாவில பாஜகவோ காங்கிரஸோ இரண்டில் யாரோ ஒருவர் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறார்கள், எதிர்கட்சியாக இருந்திருக்கிறார்கள். அவங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது தேசிய அளவுலயும் ஆளுங்கட்சியா இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நீர் பங்கீடு அப்படின்றது எல்லா நேரங்களிலும் சரியா நடந்துருச்சா அப்படின்னா இல்லை. அப்ப அதற்கு அவங்க ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற அந்த சேடான ரியாலிட்டி. அங்க வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலும் எந்த கட்சி எதிர்கட்சியா இருந்தாலும் காவிரி விவகாரத்துல ஸ்டாண்டு ஒன்னா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பது அப்படின்றதுல வந்து கொடுக்க முடியாது அப்படின்றது இருக்குது. அப்படின்னா இன்டர்நேஷனல் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் சம்பந்தமான எந்த ஆவணத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த அநீதியை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இங்க அதான் ரியாலிட்டியா இருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு. இதுல ஒன்றிய அரசு தலையிடுவது அப்படின்ற வகையில இதுவரை பாசிட்டிவான அல்லது தமிழ்நாட்டிற்கு நீதியை பெற்று தருகின்ற வகையில ஒன்றிய அரசு தலையிட்டு இருக்கிறதா அப்படின்னா, அது இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர்களின் திராணியை பொறுத்துத்தான் அது அமைகிறது. முதலமைச்சர் வந்து தொண்டை தண்ணி வத்த கத்தி நாம தொடர்ந்து போராட்டத்தை வலியுறுத்தி எல்லாம் பண்ணி அப்படி பண்ணா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு, அதுவும் அங்க மழை பெஞ்சு அங்க ஓவர்ஃப்ளோ ஆகி அப்போதான் இங்க கிடைக்குது, மற்ற நேரங்கள்ல கிடைக்கிறது இல்லை அப்படின்னா, இப்ப இங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அண்ணாமலை கூட போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. இப்ப அங்க இருக்கக்கூடிய பாஜக என்ன சொல்லுது? தமிழ்நாடு ஸ்டேட் யூனிட் காவிரியில தண்ணி வேணும், கர்நாடகா ஸ்டேட் யூனிட் காவிரியில தண்ணி கொடுக்க முடியாது. அப்ப இதுல நேஷனல் பார்ட்டிஸுடைய ரோல் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னு நினைக்கிறேன். இந்த நேஷனல் பார்ட்டிஸுடைய ரோலை வந்து இதுல எலிமினேட் பண்ணிட்டு நம்ம இது வெறுமனே கவர்மெண்ட் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் தான் இங்கேயும் வர்றாங்க, இங்க வர்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்ற தாட் ப்ராசஸ் இருக்கு, அங்க வர்றவங்களும் அதுக்கு இணங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேடானது. நம்ம ஒவ்வொரு முறையும் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் உச்சநீதிமன்றம் வழிகாட்டும், அந்த காவிரி நடுவர் ஆணையம் அப்படின்ற அமைப்புக்கு வந்து வழிகாட்டும். அந்த நடுவர் ஆணையத்துக்கு வந்து ஒன்றிய அரசு பல காலமாக தலைவரையே நியமிக்க முடியாத அளவில் தான் வைத்திருந்தது. அப்ப அதுவே வந்து ஒரு பெரிய துரோகம். அது அவ்வளவு சீக்கிரம் சால்வ் ஆகிற டிஸ்பியூட்டாவும் தெரியல. இதுக்கு வந்து 2 ஸ்டேட்டினுடைய ஒரு கூடுதலான ஒத்துழைப்பும்
நீதிமன்றம் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்புல நமக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அல்லது வந்து இதை விட அதிக நீதி வேண்டும் இருக்கலாம். அதை செயல்படுத்துவதற்கு இந்த ஒன்றிய அரசு அந்த மாநில அரசுகளை வலியுறுத்துமா? ஏன்னா ஒரு ஸ்டேட்டு கேட்டு இன்னொரு ஸ்டேட்டு கொடுக்கல. அப்போ ஒன்றிய அரசு சொல்லி கொடுக்குமா அப்படின்னா, ஒன்றிய அரசு அதை சொல்லி இருக்கா, என்னைக்காவது அதை வலியுறுத்தி இருக்கா? பிரதமர் மோடி எத்தனை தடவை வர்றவரு காவிரியில பிரச்சனையா இருக்கு, ஏன் கர்நாடக விவசாயிகள் வந்து தமிழ்நாட்டு விவசாயிகளோட என்ன முரண்? 2 பேரும் விவசாயிகள் தான், 2 பேரும் கஷ்டப்படுற பல துன்பங்களை அனுபவிக்கின்ற பெருங்குடிகள் தான். அப்போ ஒரு மாநில விவசாயிக்கு இன்னொரு மாநில விவசாயி துரோகம் பண்ணலாமா? ஒரு மாநில விவசாயிக்கு இன்னொரு மாநில விவசாயி அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்க வேண்டாமா அப்படின்றது அவர் பேசலாமே. அப்போ பொலிட்டிக்கலா நாம இங்க பேசுறோம். நம்ம வந்து காவிரியில நீ எதுவுமே எடுத்துக்க கூடாது, மொத்த காவிரி எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கல. நமக்கு தேவையான காவிரி ஆற்று நீரை நாம திறந்து விட சொல்லி கேட்கிறோம். அப்படி திறந்து விட சொல்லி கேட்கிறத வந்து அவங்க காது கொடுத்து கேட்பதற்கு இந்த தேசிய அளவிலான முயற்சி அப்படின்றது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் தெரியல. அது ஒரு நீண்ட விவாதம், நீண்ட சிக்கலை வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய பிரச்சனை. கடைசியா அந்த நடுவர் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த காவிரி ட்ரிபியூனல் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்புமே கூட நமக்கு வஞ்சகமானதாக மாறுகிறது அப்படின்னா அது இன்னொரு சிக்கல். அப்போ நான் இன்னும் அதை எக்ஸாக்டா நான் அந்த தலைப்புல ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலன்றதுனால எனக்கு இப்ப என்ன சிக்கல் அப்படின்றது தெரியல, இப்ப என்ன போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியல. அதனால நம்ம அடுத்த கேள்வி. ஒரு ராஜான்னு ஒரு தோழர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஓகே, பெட்ரோல் விலையில வந்து மாநில அரசு ₹1 ஏத்தனா, அவங்களுடைய ஷேர்ல ₹1 ஏத்தனா தமிழ்நாடு அரசுக்கு உள்ள நிதி நிலையை சமாளிக்க முடியுமா? பிரைவேட் ஸ்கூல் காலேஜ் மாணவர்களுக்கும் இந்த ₹1000 தர முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இதோட சேர்த்து என்னுடைய கேள்வி ஒண்ணு இருக்கு, அதையும் சேர்த்து கேட்டுறேன். பொதுவா என்ன மாதிரியான பார்வை இருக்குன்னு சொன்னா, மாநில அரசு, மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசு, இது ரெண்டுக்கும் உண்டான அதிகாரங்கள் அப்படிங்கிறதுல ஒரு சரியான புரிதல் இல்லாம இந்த சீமான் மாதிரியான தன்னைத்தவிர எதை பத்தியும் கோலப்படாத முட்டாள் தலைவர்கள் சொல்றாங்கல்ல, இந்த நெய்தல் படையை கட்டுறேன், உடனே போய் ஸ்ரீலங்காவை காப்பாத்திட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை மாதிரியான பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு எதை வந்து ஒரு மாநில அரசு எவ்வளவு தூரம் செய்ய முடியும், மத்திய அரசுக்கு என்ன இருக்கு, ஒன்றிய அரசுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சிறிய பார்வையா உங்களுடைய வியூஸை கொஞ்சம் சொல்லுங்க தோழர். சீமானை பொறுத்த வரைக்கும் அவர் நெய்தல் படை என்னன்னாலும் கட்டுவேன்னு சொல்லுவாரு. அவர் வந்து கப்பல் கட்டுவேன்னு சொல்லுவாரு, நான் வந்து விமானம் கட்ட போறேன்னு சொல்லுவாரு, நான் வந்து ராணுவம் கட்ட போறேன்னு சொல்லுவாரு. நாளைக்கே வந்து அமெரிக்கால இருந்து நான் போய் ஆயுதம் வாங்க போறேன், எங்க அப்பாவா தாத்தாவான்னு தெரியல, ட்ரம்ப் பெரியப்பாவா இருக்கும், கொஞ்சம் வயசானவர்ன்றதுனால, பெரியப்பா ட்ரம்ப்கிட்ட போய் நான் போய் ஆயுதம் வாங்கிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு. என்ன ரியாலிட்டி அப்படின்னா, அவர் பேசும்போதே ஒண்ணு சொல்றாரு. அன்னைக்கு அந்த பப்பாசி கூட்டத்துல அவர் பேசுற ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கக்கூடிய உரிமையை ஒன்றிய அரசு எடுத்து செல்லும், அதை இங்கே இருக்கக்கூடிய திராவிட அரசு வேடிக்கை பார்க்கும். நான் போராடுவேன், நல்லா போராடணும் அப்படின்ற மாதிரிதான் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் அமைந்திருக்கிறார். என்ன போராடுவ? நான் படகட்டி போராடுவேன், போராடு பார்ப்போம். அப்ப இதை பேசுறதுக்கு இந்தியன் ஸ்டேட் எப்படி அனுமதிக்குது? ஒருத்தர் வந்து நான் நெய்தல் படகட்டுவேன், ஒண்ணும் இல்லை, இப்ப நம்ம எல்லாம் பேசுவோம், எல்லாரும் சேர்ந்து ஒரு கட்டத்துல வந்து நம்ம எல்லாம் படை கட்டுவோம் அப்படின்னு பேசினா, அந்த ஆடியோ கிடைச்சாலே போதும், ஒன்றிய அரசு இங்கு அதை பேசியது யார் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஆள் அனுப்பி பாத்துரும். இப்ப இங்க ஒருத்தர் வந்து இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு படகட்டுவேன்னு பேசுறாரு, இந்தியாவே என்னதுன்னு பேசுறாரு, தமிழ்நாடே என்னதுன்னு பேசுறாரு, வச்சன்னா போய் உரிச்சிருவேன்றாரு, அங்க இருக்கக்கூடிய பெண்களை பூரா போய் நான் போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு வருவேன்னு அசால்ட்டா பேசுறாரு. இவ்வளவும் பேசிட்டு அவர் ஊருக்குள்ள சாலியா சுத்துறாரு அப்படின்னா, அந்த தேசிய பாதுகாப்பு சட்ட கைதுக்கு பிறகு இப்ப வரைக்கும் அவர் மேல அந்த சட்டத்துல ஒன்றிய அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கல. அப்ப அவர் யாருடைய ஆதரவோடு இதை பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவருடைய நோக்கம் என்பது மாநில அரசு ஒரு அதிகாரமற்றது அப்படின்றத ஒன்றிய அரசு தொடர்ந்து தன்னுடைய வேலைகள்ல செஞ்சு காட்டிக்கிட்டே இருக்கு. மாநில அரசு அதிகாரமற்றதாகவும், அது வெறுமனே ஒரு மாவட்டமாகவும், அதை வந்து ஒரு அதிகாரமற்ற அமைப்பாகவும் மாத்தணுன்றது ஒன்றிய அரசுடைய வேலை திட்டம். அதை வந்து அதுக்கு கருத்து வடிவம் கொடுப்பது அப்படின்றதனுடைய வேலையைத்தான் சீமான் இங்க செய்து கொண்டிருக்கிறார். மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பற்றி பேசும் பொழுது அதை தனது கோமாளித்தனமான வாதங்களால
அதை வலுவிழக்க செய்வது. அவர் பிரபாகரனே அதுதானே பண்ணாரு. தமிழ்நாடு முழுக்க பிரபாகரனுக்கு இருந்த பேர் என்ன, பிரபாகரனுக்கு இருந்த ஸ்டேச்சர் என்ன, இன்னைக்கு ஒரு பிரபாகரனை ஊர் பூரா கொண்டு போய் சேர்க்கிறேன்றது. பிரபாகரன் அப்படின்ற அந்த காட்டமான மருந்த தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி தண்ணி ஊத்தி மருந்தே இல்லாம வெறுந்தண்ணியா மாத்தி இன்னைக்கு ஊர் பூரா நான் பிரபாகரனை சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ அது யாரோட அஜெண்டா? யாரோட அஜெண்டா பிரபாகரனை வலுவிழக்க செய்வது? யாரோட அஜெண்டா பிரபாகரன் இங்கு இல்லாமலாக்கப்படுவது? அப்ப அந்த அஜெண்டாவை இவர் செய்கிறார் அப்படின்னா இவர் யாரு, இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய பேச்சுக்களுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத அதுல இருந்து நான் புரிஞ்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதுல மாநில அரசினுடைய அதிகார வரம்பு அப்படின்றது வந்து நம்மால் எல்லாவற்றுக்கும் போராடுவதை தவிர வேறு வழியே இல்லை. நாம ஒரு விஷயத்த போய் அப்படியே தூக்கிட்டு வந்து நம்ம பக்கம் வச்சுக்கிட முடியுமா அப்படின்னா அப்படி வச்சுக்கிறதுக்கான வாய்ப்போ வகைகளோ இன்றைக்கு இல்லை. மாறாக நாம தொடர்ந்து அது குறித்து விழிப்புணர்வோடு பேசி எழுதி வினையாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் தான் இது. அதுல வந்து நம்ம எப்படியா டைவர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் சீமான் மாதிரியான நபர்களுடைய வேலை. மாநில அரசு வேடிக்கை பார்க்குது அப்படின்னா அவர் ஒரு திட்டத்தை சொல்லட்டும். என்ன வகைகள் இருக்கு நமக்கு? ஒண்ணு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி, ரெண்டாவது ஜுடிஷியல் ரெமெடி, மூணாவது இது ரெண்டுமே கிடைக்கல அப்படின்னா மூணாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை திரட்டி ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பது, அதன் மூலமாக தொடர்ந்து வலியுறுத்துவது, அதன் மூலமாக நாடாளுமன்றத்தை வந்து தங்கள் பக்கம் கவனம் ஈர்த்து தங்கள் குரலை பேச வைப்பது. இது தவிர இந்த மாநில அரசுகளுக்கு வேறு என்ன வழி இருக்கிறது? ஒன்றிய அரசு தன்னுடைய வரம்புக்கு உட்பட்டு செயல்படுகிறது அப்படின்னா மாநில அரசும் தன்னுடைய வரம்புக்கு உட்பட்டு இருக்கின்ற வேலையை சமமாக நாம் செய்து கொண்டு போகலாம். ஆனால் ஒன்றிய அரசு மாநில அரசின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை ஒவ்வொன்றாக தன் பக்கம் இழுத்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா மாநில அரசு ஒன்னொன்னுக்கும் போராட வேண்டிய நெருக்கடி இருக்கு. இப்ப இந்த யூஜிசிக்கு போராடிட்டு இருக்கிறோம். இந்த யூஜிசிக்கு போராடுற நேரத்துல நாளைக்கு வேற எதுலயாவது சட்ட திருத்தங்கள் ஏதாவது கொண்டு வர்றாங்க அப்படின்னா இதை விட்டுட்டு அதுக்கு போயிருவோமா அல்லது இதையும் சேர்த்து எடுத்துட்டு போறோமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்படி ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் நாம் தனித்தனியாக தொடர்ந்து குரல் எழுப்பி கொண்டிருக்கிறோம். அதற்கு வலு கூடிவிடக் கூடாது அப்படின்றது சீமான் மாதிரியான நபர்களுடைய நோக்கம். அதே மாதிரி அந்த டைவர்ஷனுடைய ஒரு வடிவம் தான் வந்து பெரியாரை பற்றி பேசுவது. அம்பேத்கரை பத்தி பேச ஆரம்பிச்சோம். அம்பேத்கரை பத்தி பேசுவதன் மூலமாக அம்பேத்கர் உருவாக்க நினைத்த அரசியலமைப்பு சட்ட விழுமியங்களை பேச ஆரம்பிச்சோம். அதை பேச ஆரம்பிச்சோம்னா அடுத்து மாநில உரிமைக்கு வருவோம். மாநில உரிமைக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து அதை ஃபைட் பண்ணுவோம். அப்ப அது நடக்கக்கூடாது. அப்ப கொண்டு வா பெரியாரை உள்ள கொண்டு வா, பெரியாரை வச்சு கொஞ்ச நாள் நம்ம இந்த பக்கம் டைவர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸாகத்தான் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் காட்டுற அந்த அதோ பார் வெள்ளக்காக்கா அப்படின்ற அந்த காமெடியை வந்து பல பேர் நம்பிட்டு வெள்ளக்காக்கா போகுதா அப்படின்னு மேல திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. திரும்பி பார்க்குற நேரத்துல அவர் திருநெடியோட 3 டொயோட்டா காரோட 3 லட்சம் ரூபாய் வீட்டோட அவர் சொகுசா செட்டில் ஆயிட்டாரு. கீழே பார்க்கும்போது என்னடா வெள்ளக்காக்கா போகுதான்னு பார்த்தா இங்க அண்ணன் வெள்ள விளையர்னு இப்படி வீட்டோட நிக்கிறாரே அப்படின்னு சொல்லி ஷாக்காகி இன்னைக்கு 3500 பேர் தெரிச்சு ஓடி போய் அறிவாலயத்துல திமுக சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மக்களும் கூட புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறது. இதை வலுவிழக்க செய்வது அப்படின்றது மாநிலங்கள் உரிமையை கேட்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா மக்களை டயர்டாக்குறது. இப்போ ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அந்த போராட்டத்துல ஒரு விரக்தி நிலை இடையில் ஏற்படுமானா ஏற்படும். அந்த விரக்தி நிலையை பயன்படுத்தி கொண்டு தங்கள் வேலையை செய்து கொள்வது, இதுதான் ஒன்றிய அரசினுடைய நோக்கம், நாம் தமிழர் கட்சியுடைய அல்லது சீமானுடைய நோக்கம். இப்ப இந்த 2 நோக்கம் ஒண்ணு அப்படின்னா இந்த 2ம் போய் சேர்ற இடமும் ஒண்ணுதான். இப்போ மாநில அரசு ஒண்ணும் இல்ல, சுதந்திர போராட்ட காலத்தை எடுத்துப்போம். இந்த சுதந்திர போராட்ட காலத்தை வந்து எத்தனை ஆண்டுகளா இப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்து பூலித்தேவன், மருதுபாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலுநாச்சியார் இதெல்லாம் இவரே தான் சொல்றாரு. இந்த 4 பேர் போராட ஆரம்பிச்சாங்க. போராடினவங்க என்ன ஆனாங்க? செத்து போனாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அடுத்து வந்தவங்க போராடினாங்க. அவங்க என்ன ஆனாங்க? செத்து போனாங்க. அடுத்து என்னாச்சு? காந்தி வந்தாரு. அடுத்து என்ன பண்ணாங்க? அவர்கள் பின்னாடி போனவங்களையும் பல பேரை சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு? அவரு பல 10 ஆண்டுகள் போராடினாரு. கடைசியில வந்து உலகம் முழுக்க இந்த மாதிரி காலனிகளுக்கு எதிரான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு அவனே விட்டு போறான். அல்லது வந்து இங்க இருந்த போராட்டத்திற்கு நாம ஒரு குறைந்தபட்ச வெற்றியை பெறும் வகையில தொடர்ச்சியாக நமக்கு தேவையான தன்னாட்சி அதிகாரத்தை இந்திய அரசாங்கத்தை நோக்கி நாம ஒன்றிய அரசாங்கத்தோட அல்லது பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு ஏகாதிபத்திய அரசாங்கத்தோடு போராடி இந்தியா என்கின்ற ஒரு கூட்டமைப்பை நாம முன்னிறுத்தி எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அல்லது உரிமைகளை பெற்றுக்கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம். அப்போ ஒரு 200 வருஷ போராட்டம் இதுல இருக்கு. இந்த 200 வருஷத்துல முதல் வருஷத்துல ஒருத்தன் டயர்டாவான், 2ஆவது வருஷத்துல டயர்டாவான், 100 வருஷத்துல டயர்டாவான், 200 வருஷத்துல டயர்டாவான். இந்த டயர்டாகிறத பயன்படுத்தி கொண்டு சீமான் மாதிரியான நபர்கள் இப்ப என்ன செய்யறாங்க அப்படின்னா மாநில உரிமைக்கான குரல் அப்படின்றது இன்னைக்கு நேத்து கேட்கப்பட்டது அல்ல, தொடர்ந்து கேட்கப்படுவது. அந்த தொடர்ச்சியான குரலுக்கு
இன்னைக்கு வலு சேர்ந்திருக்கிறது. அந்த வலு சேர்ந்திருப்பதை மக்கள் பேசக்கூடாது என்பதற்காக சீமான் மாதிரியான நபர்கள் நான் வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களை மடைமாற்றி கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னா அதை விட மாற்று தீவிரமான ஒரு போராட்டத்தை யாராவது முன்வைக்கிறாங்க அப்படின்னா மக்களுடைய ஆதரவு நிச்சயமா அந்த பக்கம் போகதான் போகும். ஆனா அதை பற்றி எந்த விதமான அக்கறையும் சீமான் போன்றவர்களுக்கு கிடையாது. மக்களை திசை திருப்பி அதோ பார் வெள்ளை காக்கான்னு வானத்தை நோக்கி பார்க்க வைக்கிறது தான் வேலை. அதுக்கு நடுவில் அவர் அடிக்கிற கொள்ளையை பத்தி நம்ம கேட்க கூடாது அப்படின்ற அந்த இடம் ஒரு ரிவீலிங் பாயிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றிய அரசு மாநில அரசுக்கான அதிகாரம் அப்படின்றத பொறுத்தவரையில அது ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்ட அதிகாரங்களாக இருக்கிறதா அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் சில விஷயங்கள் ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது, சில விஷயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, சில விஷயங்கள் யாரு பக்கம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு முரணானதாக இருக்கிறது. அப்போ இது எல்லாம் இருக்கும் அப்படின்னு ஏன் அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள இந்த எல்லா வகையான பார்வைகளும் உள்ள இருக்கு அப்படின்னா, இந்த எல்லா வகையான பார்வையும் இந்திய சமூகத்தில் இருக்கிறது, அதனுடைய பிரதிபலிப்பாகத்தான் அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அப்ப அது ஒரு கைடிங் லைட்டா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த கைடிங் லைட் அப்படின்றது தேவைக்கு ஏற்ற வகையில் ஒளியை அதிகரிப்பதாக இருக்க வேண்டும், அல்லது தூரத்திற்கு ஏற்ற வகையில் ஒளியை பாய்ச்சுவதாக இருக்க வேண்டும். அதற்காக அதை முன்னேற்ற பாதையில் மாற்றியமைப்பதற்கான அல்லது முன்னேற்ற பாதையில் அதை இன்டர்பிரட் பண்ணுவதற்கான ஒரு அரசை ஒன்றிய அளவில் அமைக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கு குறைந்தபட்சம் நம் தீர்வு காணலாம். அப்போதும் இது முழுமையான தீர்வை நோக்கி நகராது, ஓரளவுக்கு தீர்வு கொடுக்கும். இல்ல அப்படி ஏத்திர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ₹1 பெட்ரோல் விலை ஏத்துறது அப்படின்றது நம்ம வரியை சமாளிக்கிறதுக்கு அல்லது விலைவாசியை சமாளிக்கிறதுக்கு பெட்ரோல் ₹1 ஏத்தலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம்னு வைங்களேன். அது எந்த அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, தினசரி மக்கள் மத்தியில அது பெரும் குறையாக அல்லது பெரும் சர்ச்சையாக மாறும். அதனாலதான் மாநில அரசு அதன் மேல கை வைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஏன் ஒன்றிய அரசு அந்த ₹101 தொட்டதுக்கு பிறகு அதன் மேல கை வைக்காம அப்படியே நிறுத்துறாங்க? மாநில தேர்தல்கள் ஆரம்பிக்கும் பொழுது அப்படியே ஏன் நிறுத்துறாங்க அப்படின்னா, அதுக்கு மேல கை வைக்க முடியல அப்படின்ற ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அது அட்டைன் பண்ணிருக்கு. இப்ப தேவை என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசு அதில் இருக்கக்கூடிய சுமையை குறைத்தாலே, நம்ம ₹1 ஏத்தி மாநிலத்துக்கு நிதியை பெறணும்னு நினைக்கிறோம். அதாவது இது எதை நோக்கி நகர்த்தும் அப்படின்னா, எனக்கு கூடுதலா காசு தேவை, அதனால பெட்ரோல் போடுறவன்ட்ட பூரா நான் இன்னொரு ₹1 எக்ஸ்ட்ரா புடுங்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு போய் தள்ளிடும். பெட்ரோல் அப்படின்றது எல்லோருமே கன்சியூம் பண்ற ஒரு ப்ராடக்ட். அப்ப அதிகமா அதுல கை வைக்கிறது அப்படின்றது சிக்கல். ஆனா ஒன்றிய அரசு ஏத்துறது அப்படின்றதுக்கான பழியவும் ஏற்கனவே மாநில அரசு தான் சுமந்துகிட்டு இருக்கு. அப்படி சுமந்துகிட்டு இருக்கிற சூழல்ல மாநில அரசு அதுல தனியா ₹1 ஏத்தி அதிகமா தன்னுடைய நிதியை அதிகரித்துக் கொள்வது அப்படின்றது சாத்தியம் இல்லாத ஒன்று. அது ஒரு பேண்டரா பாக்ஸ். அதுல கை வச்சோம் அப்படின்னா கண்ணி வெடி என்னவா வெடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாத மாதிரி அது ஒரு பஞ்சாயத்தான ஒரு லைன். என்ன செய்யணும் அப்படின்னா, உண்மையிலேயே மாநில அரசுக்கு சேர வேண்டிய பினான்ஸ் கமிஷன் நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கணும். தற்காலிகமா சமாளிக்கிறதுக்கு இப்ப அதுலதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதிகபட்ச பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில மின் கட்டணத்தை கொஞ்சம் மாற்றி அமைப்பது, அல்லது பெரிய வணிக வளாகங்களை வைத்திருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்களாகவும் பெரிய பங்களாக்களாகவும் வைத்திருக்கக்கூடிய வீடுகளுக்கு கட்டடங்களுக்கு சொத்து வரியை மதிப்பை உயர்த்துவது, அல்லது பெரிய பணப்புழக்கம் இருக்கக்கூடிய திரைத்துறையின் மீதான அந்த வரி அதிகரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நம் கையில் இருக்கக்கூடிய 1-2 அதிகாரங்களை பயன்படுத்தி சாமானியர்களுக்கு அதிகபட்ச பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில சில நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளுகிறது, தன்னுடைய வரியை அல்லது தன்னுடைய வருமானத்தை வரம்பை உயர்த்தி கொள்வதற்காக. அதுவும் பண்ணல அப்படின்னா வேற வழியே இல்லை. அப்போ இதுல ஒரு லிமிட்டேஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ₹1 ஏத்திட்டு நம்ம வாங்கிட முடியாது. ஏன்னா நம்ம ₹3 குறைச்சிருக்கோம். அப்போ ₹1 ஏத்தணும் அப்படின்னா அந்த ₹3 குறைச்சதுக்கான மதிப்பு ஏற்கனவே இல்லாம பண்ணிட்டாங்க. அப்போ அது இன்னும் பெரிய சிக்கலை தான் உருவாக்கும். அது மக்களுக்கும் பெரிய சுமையை உருவாக்கும். அரசுக்கு வருமானம்னு சொல்றதை விட அரசுக்கு அது வேறு வகையான செலவுகளை உருவாக்கும். இப்போ ₹1 நீங்க கூட போடுறீங்க அப்படின்னா அவங்க கையில இருக்கக்கூடிய ₹1 நம்ம தினமும் பெட்ரோலுக்கு எடுக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அது என்ன ஆகும்? அவங்களுடைய வேறு இடத்த ஏதாவது ஒண்ணுல கை வைக்கும். அந்த வேறு இடம் உணவாவோ அல்லது உற்பத்தியாவோ இருக்கு அப்படின்னா அது இன்னும் பெரிய சிக்கல் உருவாக்கிறோம். ₹1 அப்படின்றது இல்லை, நம்ம ஏத்துறது சாமானியர்களை பாதிக்காத வகையில தான் ஏத்த முடியும். சாமானியர்களை ஏற்கனவே ஜிஎஸ்டி, செஸ், சர்சார்ஜ் எல்லாம் பாதிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம ஒரு கூடுதல் எக்ஸைஸா அதுல போட முடியாது. நன்றி தோழர். நன்றி தோழர். தமிழ்நாட்டுல இருக்கிற
அவங்கள விட வடநாட்டுல இருக்கிறவங்க மேல அளவுக்கு அதிகமான ஒரு கொடூர தாக்குதல் நடக்குது. இத பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னு கேக்குறாங்க தோழர். எந்த விஷயத்துல தாக்குதல் கேக்குறாங்க? இந்த ஊப்பா OBC சட்டம், எதுவும் தடா அந்த மாதிரி. செயல்பாட்டாளர்கள் செயல்பாட்டாளர்கள் தோழர். ஓகே, அது அந்த Activist. கருத்துக்கு அந்த கருத்துக்கு மக்கள் மத்தியிலையும் இருக்கக்கூடிய செல்வாக்கையும் சேர்த்துதான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய கருத்துக்களின் செல்வாக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் அதிகாரத்தில் யார் இருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் வந்து தள்ளுகிறது. அப்ப மக்கள் மத்தியில் அந்த கருத்து செல்வாக்கோடு இருக்கிறது, வலதுசாரி கருத்து செல்வாக்கோடு இருக்கிறது, அல்லது வந்து ஒரு பயங்கரவாத கருத்து செல்வாக்கோடு இருக்கிறது அப்படின்னா அந்த கருத்து அங்கு செல்வாக்கு செலுத்துவதற்கான காரணமும் சமூக சூழலும் என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதன் மூலமா தான் நம்மளும் தப்பிக்க முடியும், அங்க இருக்கிறவங்களையும் தப்பிக்க வைக்க முடியும். அதை புரிஞ்சுக்காம டேய் இப்படி ஓட்டு போட்டேடா, வடக்கு பயில இப்படி ஓட்டு போட்டேடா அப்படின்ற அந்த வாதம் வந்து நம்மளை வந்து திசை திருப்பி விட்டுரும். அப்படி ரொம்ப நாள் நம்ம டைவர்ட் ஆயிருக்கும். அந்த டைவர்ஷன் வந்து இனிமேல் இருக்கக்கூடாது. கேள்வி என்ன நல்ல கேள்வி, அங்க இருப்பவர்கள் அதிகமான தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் அப்படின்றது வந்து ரியாலிட்டி தான். அந்த ரியாலிட்டிக்கு காரணம் அந்த கருத்துக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அந்த பயங்கரவாத தன்மைக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு. அந்த செல்வாக்கு அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? அவர்களுடைய சமூக பொருளாதார வாழ்வியல் சூழ்நிலை. அந்த சமூக பொருளாதார வாழ்வியல் சூழ்நிலையை யார் தீர்மானிக்கிறார்கள்? அதிகாரத்தில் இருப்பவர்கள். அப்ப அந்த அதிகாரத்துல என்ன இல்லைன்றத புரிஞ்சுக்கலாம்னா கிரவுண்டு அதிகார மையங்கள்ல ரிஃப்ளெக்ட் ஆகலன்றத புரிஞ்சுக்கலாம். கிரவுண்ட் அதிகாரத்துல ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா இங்க இருக்கக்கூடிய ஓபிசி, இங்க இருக்கக்கூடிய எஸ்சி, இங்க இருக்கக்கூடிய எஸ்டி, இங்க இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர், இவங்களெல்லாம் வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்க சமூகத்தை நோக்கி கீழே இறங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த மாற்றங்கள் நிகழும். லல்லு பிரசாத் யாதவ் தன்னுடைய சுயசரிதை புத்தகத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார். என்ன அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுக்கும்போது அவர்கிட்ட கேட்கப்படுற கேள்வி, மண்டல் கமிஷன் அமல்படுத்தியாச்சு, உங்களுடைய முக்கியமான கோரிக்கையை நிறைவேறிடுச்சு, இனிமேல் என்ன அரசியல் செய்ய போறீங்க அப்படின்னு. அம்மா, மண்டல் கமிஷன் போட்டாச்சு, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடுன்னு சொல்லியாச்சு, வேலைக்கு போகணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். அங்க படிப்புக்கு என் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்ற கேள்வி. இன்னும் அவன் படிச்சே வரலையே, படிச்சே வராத ஒருத்தனை நான் எப்படி வேலைக்கு சேர்த்து, நான் எப்படி என் சமூகத்தை இந்த அதிகாரத்துல பிரதிநிதித்துவப்படுத்தி அவங்கள வளர்த்தெடுக்க போறேன் அப்படின்ற கேள்வி. அப்ப கல்வியில இடஒதுக்கீடு அப்படின்றது எங்க வந்து கிடைக்குது? 2006, 2004 பிறகு, 2004, 2006 பிறகுதான் கிடைக்குது. அப்ப கல்வியில் இடஒதுக்கீடு கிடைத்து இன்னும் நாம 2 பத்தாண்டுகளை கூட, ஒரு 20 வருஷம் கூட தாண்டல, இன்னும் ஒரு தலைமுறை கூட தாண்டல அப்படிங்கும் பொழுது அதற்குள்ள அதை ஒழித்து கட்டக்கூடிய வேலைகள் நடக்கிறது அப்படின்னா, அப்போ அதிகாரத்திற்குள்ள மக்கள் நுழைய ஆரம்ப நிலையிலேயே தடை விதிக்கப்படுகிறது, அல்லது இதுவரை நுழைந்தவர்கள் போதும் அப்படின்னு நிறுத்தி வைக்க பார்க்கிறார்கள். இதற்கு எதிரான உணர்வை மக்கள் பெற தொடங்குகிறார்கள் என்றால், அல்லது வந்து இப்படி இதுதான் உண்மையான சுரண்டல் என்பதை மக்கள் உணரத் தொடங்கினார்கள் என்றால், அந்த இடத்தில் நிச்சயமாக மாற்றம் பிறக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் அப்படி பல இடங்கள் மாறி இருக்கிறது. அப்படி மாறுகின்ற இடமாக மற்ற மாநிலங்களிலையும் சூழலை உருவாக்குவதற்கு அங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகள், அங்கு இருக்கக்கூடிய மனிதநேய அமைப்புகள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான திட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி தோழர். நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அரசாங்கம் நிறைய திட்டங்களை வந்து நம்ம தேவை போட்டிருக்கு. யோசிச்சு ஒவ்வொரு திட்டத்துக்கும் யோஜனான்னு பெயர் மாற்றம் செஞ்சதே தவிர திட்டத்துல இந்த மாற்றங்கள், அதோட முன்னேற்றங்கள் பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். நன்றி தோழர். தோழர், இப்போ வந்து நான் ஒரு இறுதி பகுதின்றதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பர்சனாலிட்டிஸ், ஒரு 10 பேர், ஒரு சில விஷயங்கள் பத்தி கேட்கிறேன். நீங்க ஒரு வார்த்தை அல்லது ஒரு வரியில் பதில் சொன்னா போதும் தோழர். ரேபிட் ஃபயர் மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். ஓகேங்களா? ஓகே. நான் முதல்வன் திட்டம். நாம் ஒவ்வொருவரும் சாதனையாளன் ஆகக்கூடிய திட்டம். மாதந்தோறும் 1000 மகளிருக்கு கொடுக்கப்பட்ட சிறகு. ஊப்பா சட்டம், UAPA. ஜெயிலுக்குள்ள போப்பா என்று சாமானியனையும் உள்ளே தள்ளும் சட்டம். எடப்பாடியாரின் மௌனம். அவர் படித்த புத்தகத்தில் தான் தேட வேண்டும். பெரியாரிசம். பெரியாரியம் மனிதனாக மாற்றுவதற்கு முக்கிய திட்டம். கவ்யூரின்.
தோழர் சர்ஃப் யூரின் கோமம் மாட்டு கோமியம். கோமியமா? கோமியம். சை, அவ்வளவுதான் பதிலா தோழர்? நன்றி. தங்கிகளின் சாப்பாடு. ஓகே. ரொமிலா தாப்பர். அறிவு வாசல். ஏஜி நூரானி. அவரும் ஒரு அறிவு வாசல் தான். சந்திரசூட். யாரு தோழர்? சந்திரசூட் தோழர். சந்திரசூட்டா? கடவுள்கிட்ட கேட்டு சொல்றேன் தோழர். இருக்காரா அவர்? ஓகே. பிஎம் கேர். பிஎம் கேர். பிஎம் கேர் அது ஒரு செல்ஃப் கேர். இல்ல ஆக்சுவலா இன்னும் 2-3 கேள்விகள் தோழர்களோடது இருக்கு. உங்களுக்கு நேரம் இருக்கா 1-2 கேள்விகள் மட்டும் எடுத்துக்கிறதுக்கு? இல்லைன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்குதான் டைம் செக்காக தான் கேட்டேன். ஒரே ஒரு கேள்வியோட நிறைவு செய்யலாம் தோழர். ஒரே ஒரு கேள்வியோடயா? ஓகே. ஒன்றிய அரசு இவ்வளவு சிக்கல்கள் ஏற்படுத்துறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, திட்டங்கள்ல குளறுபடிகள் நடக்குது அப்படியெல்லாம் சொல்லப்படும் போது கூட இப்போ சமீபமா கட்சி தொடங்கணும் வரைக்கும் ஒன்றிய அரசை நேரடியா கேள்வி கேட்காம மாநில அரசை மட்டுமே குறை சொல்ற மாதிரியான கேள்விகளை தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்களே, அது ஏன்? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறுபடியும் ரீஃப்ரெஷ் பண்ணுங்க. ஒன்றிய அரசு இப்ப நம்ம நிறைய திட்டங்கள் பத்தி பேசணும். இப்ப யூஜிசி பிரச்சனை, இப்ப வந்து இதுல வந்து இடஒதுக்கீடுல பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய திட்டங்கள், இப்ப கேஸ் மானியம் வந்து காலி பண்ணது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். செஸ் ஒழுங்கா கொடுக்காது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது கூட ஒன்றிய அரசை நோக்கி நேரடியாக கேள்விகளை எழுப்பாம, ஒன்றிய அரசை வந்து அக்கௌண்டபிள் ஆக்காம, இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை மட்டுமே தொடர்ச்சியா அக்கௌண்டபிள் ஆக்க முற்படக்கூடிய கட்சிகள் அல்லது தலைவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமீபமா கட்சி ஆரம்பிச்சவர் வரைக்கும் அதுதான் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சமீபமாக ஆரம்பிச்சவர் வரைக்கும் அதைத்தான் பண்றாருன்னா, அப்ப அவர் யார் ஆரம்பிச்சாரு, அவர் எதுக்கு ஆரம்பிச்சாரு அப்படின்றதுக்கான பதில் வந்து அந்த கேள்வியிலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை மட்டும் குறை சொல்வது அப்படின்றதுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணமா என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க தானே இங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க, நாங்க இங்க இருக்கிற அதிகாரத்துக்கு தானே போட்டிடுறோம், அப்போ அதற்கு எதிராக தான் என்னால பேச முடியும் அப்படின்றது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க வாதம் அல்ல. அது வந்து சால்ஜாப் வாதம். உண்மையிலேயே இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக செயல்படுவது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை செய்வதற்கு இங்க யாரும் முன்வரது கிடையாது. ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்பது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்றத நம்ம எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி, இங்க பெரும்பான்மையானோர் ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி கேட்கிறாங்களா கேட்கலையா அப்படின்ற இடத்துல இருந்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்புவது அப்படின்றதுக்கு வந்து படித்திருக்க வேண்டும், அல்லது வந்து நிறைய விஷயங்களை வந்து புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும், அல்லது ஏன் எதிர்க்கிறாங்க, ஏன் இதை பண்றாங்க அப்படின்றத வந்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஏதாவது ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்கணும். உண்மையிலேயே அவர் பெரியார கொள்கை தலைவராகவும் அம்பேத்கரை கொள்கை தலைவராகவும் ஏத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, கொள்கை தலைவர்கள் 2 பேருமே எது ஆணி வேறோ அதுலதான் கை வச்சு அசைச்சு பார்த்தாங்க. அவர் தான் உண்மையிலேயே உங்களுக்கு கொள்கை தலைவர் அப்படின்னா நீங்க எது ரூட் காசோ அதை நீங்க கேள்வி கேட்கணும். அப்ப உண்மையான கொள்கை தலைவர்கள் அவர்கள் இல்லை. அவர்களின் பெயரால் நான் வந்து ஒரு எப்படி வந்து சீமான் ஒரு வசூல் வேட்டை நடத்துகிறாரோ அந்த மாதிரி நான் ஒரு வேட்டை நடத்துவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்றத மட்டும்தான் அதை சுருக்கி பார்க்க முடியும். ஒன்றிய அரசை நோக்கி கேள்வி எழுப்புவதற்கு துணிச்சல் வேண்டும் அப்படின்றத தாண்டி அதை கேள்வி கேட்பதற்கு ஒரு குறைந்தபட்ச மான உணர்வும் ஒரு அறிவு நாணயமும் வேணும். அந்த அறிவு நாணயம் இல்லாத சூழ்நிலையில் இருப்பவர்கள் அல்லது அறிவு நாணயம் மற்றவர்கள் தான் வந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் மாநில அரசு ஒன்றிய அரசுன்னு சண்டை போடுறீங்க, ஒழுங்கா ஒன்றிய அரசுகிட்ட போய் இருக்கிறத வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, அல்லது ஒன்றிய அரசாங்கத்தை திட்டி நீ என்னை ஏமாத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனே குற்றம் சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னா, யூதர்களுக்கு எதிராக ஹிட்லர் கொடுமை பண்றாரு, அதனால ஹிட்லரை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற யூதர் ஒருத்தர் இன்னொருத்தர் அடிச்சிட்டாருன்றதுக்காக ஹிட்லர்ல நம்ம பிரச்சனை இங்க பார், ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறவன் இன்னொருத்தன் அடிச்சிட்டான் பார் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே கை காட்டி நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாக விடுறதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த வேலையினுடைய ரியாலிட்டி.
தோழர் ஒரு நம்ம எங்க ரீடிங் கிளப்ல ஒரு ஜாலியான தோழர் ஒருத்தர் இருக்கார், கென்ஷின்னு. அவருடைய ஜாலியான கேள்வி ஒன்று கடைசியா, உங்களுக்கும் சாம்சங் போன் அல்லது ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க கூப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாரு தோழர். அதர்மா மனோ ஸ்டைல்ல சொல்லுங்க தோழர் இந்த கொஸ்டினுக்கு பதில். நான் உழைச்சு சம்பாதிச்ச என் சொந்த காசுல நான் போன் வாங்கி வச்சிருக்கும் போது எவன் எதை கொடுத்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை வந்து இப்ப நம்முடைய தேவை வந்து ரொம்ப சிம்பிளானது. கொள்கை ரீதியா ஒருத்தர் பக்கத்துல நிக்கிறாரு அப்படின்னா அவர் கூட பேசலாம் போறோம். இப்போ கொள்கையே இல்லாத ஒரு இடத்துல வந்து நமக்கு எந்த வேலையும் இருக்க போகுது கிடையாது. சாம்சங்காவது அது என்ன தோழர் இன்னொன்னு ஐபோன், ஸ்வீட் பாக்ஸ். ஆமா ஆமா, அப்படி எல்லாம் எந்த பாக்ஸும் வாங்கல, அப்படி எந்த சாம்சங் போனும் வாங்கல. அப்படி வாங்க வேண்டிய இல்ல காலம் என்னைக்கு அவர் கேக்குற தோழர் உங்களை வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்காண்டி கூப்பிட்டாங்களான்னு கேக்குறாரு. கூப்பிட மாட்டாங்க தோழர், அப்ரோச் பண்ணாங்களா அப்படிங்கறது அவருடைய. வரவே மாட்டாங்களே, நம்ம கிட்ட வந்தாலே ஹெவியாஸ் அடிக்குமே, பக்கத்துல வந்தாலே கருப்பு சட்டை பார்த்துட்டு போயிருவாங்களே. நமக்குன்னு ஒரு கொள்கை நிலைப்பாடு தெளிவா இருக்கும் பொழுது நம்ம பக்கம் அது எதுவுமே கிடையாது. யாரும் அப்ரோச் பண்ணவும் மாட்டாங்க. நன்றி தோழர், அழகான பதில் சொன்னீங்க. நன்றி தோழர். நமக்குன்னு கொள்கை தெளிவு இருந்துச்சுன்னா அவன் கிட்ட கூட வர மாட்டான். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். அடுத்தது கை உயர்த்தினாலும் கனெக்டிங்ல போயிட்டாங்க, ஸ்ரீகரனாவும் கனெக்டிங்ல போயிட்டாங்க. ஓகே தோழர், நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு ரொம்ப நேரமா வந்துகிட்டு இருக்கேன் தோழர் இறுதி பகுதியை நோக்கி. ஒரு 1/4 மணி நேரமா வந்துகிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். வந்துட்டோம் தோழர். அதாவது வளர்ச்சி அப்படிங்கிற பெயர்ல சாதிக்கு ஒரு சுடுகாடை தான் வளர்த்திட்டு இருக்கிறோம். அந்த அளவுக்கு வந்து ஊறி போயிடுச்சு. வளர்ச்சியோட திசை மாறி போன வளர்ச்சிகளும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அது உள்ள வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப தெளிவான ஒரு பார்வையை வந்து நீங்க கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். அரசுனா என்ன, வளர்ச்சினா என்ன, திட்டங்கள்னா என்ன, அந்த திட்டங்கள் எங்க டைவர்ட் ஆகுது, எங்க வந்து யாரால வந்து அது வந்து மடைமாற்றப்படுது, நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தோழர்களும் வந்து பொறுமையா எங்களோட இருந்து கேட்டாங்க. இத வந்து ஒன்றிய அரசு சார்பாக வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மக்களின் குரலா பாருங்க. இது ஒரு இதாவது தமிழகத்தில் உள்ள ஒரு பெரும்பான்மை மக்களுடைய குரலா பாருங்க. நாங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில் இருக்கோம், வேற வேற நாடுகள்ல இருக்கோம். இங்க கூடி நாங்க வந்து இதற்காக பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய எல்லாருடைய குரலாகவும் இப்ப இந்திரகுமார் பேசினதாகவும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப மக்கள் வந்து எதிர்பார்க்கிற இந்த குரல், அதாவது பொதுவா இந்தியர்களின் ஒரு குரலாக நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு எடுத்து செல்வீர்கள் அப்படின்னு நாங்க நம்புறோம். நன்றி இந்திரகுமாரோட. சிறப்பான ஒரு நிகழ்வா நிறைய பேர் பாராட்டுறாங்க, வாழ்த்துறாங்க. அனைவரும் சார்பாகவும் ஒரு சிறப்பான நிகழ்வு அப்படின்னு சொல்லி உங்க பேச்சுக்கு வந்து ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டோல. ஓகே, அப்படின்னு வாழ்த்திருக்காங்க. நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். இந்திர தோழர், ரொம்ப நன்றி. நீங்க வந்து அழைப்பை ஏற்று வந்து உங்க நேரத்தை ஒதுக்கி ஒரு ரொம்ப தெளிவான ஒரு விளக்கங்களை எல்லா சப்ஜெக்ட்லையுமே இன்வேரியபிளி எல்லாத்தையுமே கவர் பண்ணி பேசினதுல குட்டி சுவர் மற்றும் பரியின் பணுவல் பட்டுரை 2 ரீடிங் கிளப் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதோட முடியறதில்லை தோழர். நான் அதையும் அந்த ஒரு வார்னிங்கையும் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்து அழைச்சிக்கிட்டே இருப்போம். அதனால உங்க நேரத்தை கொஞ்சம் காண்டி ஒதுக்கி எங்களோட அடிக்கடி கலந்துக்கணும். அது ஒரு இன்னும் நிறைய பேசணும் தோழர். வேறு சப்ஜெக்ட்ஸ்ல பேசுவோம். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். நன்றி தோழர். ஆசீர்வாதம் சார், உங்களுக்கும் நன்றி. ஃபுல்லா இருந்து கேட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி. நன்றி இந்திரகுமார் தோழர். நன்றி ப்ரொஃபசர் ஆசீர்வாதம் அவர்கள். நன்றி இக்லாஸ் ஹுசைன் தோழர். இன்னும் வந்து கலந்துகிட்ட மற்ற அனைத்து தோழர்களுக்கும் குட்டிச்சுவரு மற்றும் பரியின் பணுவல் பற்றை சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மக்களே. நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்துல இன்னொரு அமர்வுல நம்ம சந்திக்கலாம். நன்றி.